الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله مولانا العلي العظيم. قال نبي الله صلى الله عليه وسلم: إن الله يحب معالي الأمور ويكره سفاسفها، أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. آمنا بالله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக. கல்பில் நிறைந்த கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் சத்திய வழியை தவறாது கடைபிடித்து வந்த சஹாபா கம்மல்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சிங்கை விருந்திய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் தினமாக அனுசரிக்கப்பட இருக்கிறது. இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல்கள், அவர்களின் எதிர்காலம் சிறப்பதற்கு உண்டான பல்வேறு திட்டங்களை அரங்கங்களாக, கூட்டங்களாக அமைத்து பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நாம் செய்து வருகிறோம். இந்த முயற்சி எல்லாம் இளைஞர்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறதா? அவர்கள் தங்கள் வாழ்வில் பயணிக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கல்வி நிலைகள், அவர்களுடைய நடைமுறைகள், சமூகம் சார்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், இதுவெல்லாம் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைக்கக்கூடிய, அடுத்தது சந்ததிகளை நல்ல முறையிலே வழிநடத்தக்கூடிய ஒரு அடையாளத்தை அவர்களிடத்திலே பார்க்க முடிகிறதா என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அவர்களுடைய வாழ்வை கல்லூரியின் காலங்கள் நிறைய எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கல்வி முறைகள் அது எந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்வுக்கும் சமூகத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பது இன்றைக்கு மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது, சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. சமூகத்தில் நிலவுகிற பல்வேறு விதமான நெருக்கடிகள், சோதனைகள், இவைகளுக்காக வேண்டி கல்லூரி காலங்களில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய சக்திகள் அது பயன்படுத்தப்படுகிறது. கல்லூரி காலங்களில் போராட்டங்கள், கோஷங்கள் என்று தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டு தங்கள் உரிமைகளை மீட்டெடுக்கிறோம் என்கிற பெயரால் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இன்றைக்கு இளைஞர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். கைதிகளாக பிடிக்கப்பட்டும் அவர்களுடைய இளமை வாழ்வுகள் நாசமடைவதற்கும் உண்டான பல்வேறு விதமான காரணங்கள், வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. இதுபோன்ற ஒரு சூழல்களுக்கு இடையிலே இஸ்லாம் சொல்லுகிற, மார்க்கம் வழிகாட்டுகிற முறையிலே இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்திகளை இன்றைய ஜும்மாவின் வாயிலாக நாம் நடைபெடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இன்றைக்கு பல்வேறு விதமான மாநிலங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்லாம் என்கிற சொல்லை
இஸ்லாம் என்கிற வார்த்தைகளை உச்சரிப்பது கூட மிகப்பெரிய ஒரு வெறுப்பிற்குரிய ஒரு செயலாக, அது துன்பப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இன்றைக்கு பார்க்கப்படுவதை கல்லூரி மாணவர்களிடையே நாம் பார்த்தோம். அவைகள்லாம் செய்தியாக படித்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த பெங்களூரில் ஒரு கல்லூரி மாணவி, எனக்கு இஸ்லாம் பிடித்தமுள்ளதாக இருக்கிறது, இஸ்லாம் சொல்லுகிற வாழ்வு முறைகளை நான் நேசிக்கிறேன், அது காட்டித் தருகிற வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன், அது எனக்கு நல்ல ஒரு வெற்றியை தருகிறது என்று சொல்லுகிற ஒரு மாணவி, இதற்கு எதிராக அந்த கல்லூரியில் நடந்த பல்வேறு விதமான எதிர்ப்புகள், அதிர்வலைகள், அந்த வார்த்தைகளை திரும்ப பெறச் சொல்லி அந்த மாணவியை நிர்பந்தப்படுத்தக்கூடிய அந்த மாணவர்களுடைய அந்த காழ்ப்புணர்ச்சிகள் கடைசியில் எங்கு போய் முடிந்தது? இந்த பெண் தவறான தொடர்புடையவள், தவறான பழக்கங்கள் உடையவள் என்கிற பல்வேறு விதமான உள்ள ரீதியாக அந்த பெண் தாக்கப்பட்டு கடைசியிலே தற்கொலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு மாநிலங்களிலே இஸ்லாம் குறித்து உண்டான எதிரான சிந்தனைகளை உடையவர்கள், அந்த இஸ்லாத்தின் மீது பட்டு கொண்டவர்களை, அது எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை தங்கள் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனைகள் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, இதுபோன்ற ஒரு சூழலில் நெருக்கடிகள் இன்றைக்கு இளைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய குறிக்கோள்களும் லட்சியங்களும் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு போதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, நாடுகள் அபகரிக்கப்படுகிறது, சொத்துக்கள் அபகரிக்கப்படுவதைப் போல இன்றைக்கு இளைஞர்களுடைய உள்ளங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது, இளைஞர்களுடைய உள்ளங்கள் கவரப்படுகிறது, அது தவறான பல்வேறு வழிகளுக்கு அவைகள் செலவிடப்படுகிறது என்பதுதான் இன்றைய கால சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களுக்கு இடையிலே, சஹாபா பெருமக்களுக்கு இடையிலே எதிர்கால வாழ்வை குறித்தும் அவர்களுடைய லட்சியங்களையும் குறிக்கோள்களையும் குறித்தும் சொல்கிற போது, உங்களுடைய குறிக்கோள்களை நீங்கள் குறுகியதாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், உங்கள் லட்சியங்களை நீங்கள் விசாலமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள் சபையிலே. தோழர்களுக்கு இடையிலே உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்கிற போது பலரும் பல்வேறு விதமான தேவைகளை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவிலிருந்து வந்தது, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள ஒரு கிழவிக்கு இருந்த ஒரு குறிக்கோள்களும் லட்சியங்களும் கூட இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் இல்லையே என்று வருத்தப்பட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், யோசித்தார்கள், யார் ரசூலல்லாஹ், அது என்ன மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்த அந்த கிழவிக்கு இருந்த குறிக்கோள்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் படைகளை பனு இஸ்ரவேலை அழைத்துக் கொண்டு ஜெருசலம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுக்கு முன்னுள்ள நபிமார்களாகிய ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு வசியத்து ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. நீங்கள் இந்த எகிப்திலிருந்து ஜெருசலம் செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், அப்போது என்னுடைய உடல் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு ஜெருசலம் எடுத்து சென்று அடக்கப்பட வேண்டும் என்கிற வசியத்து ஞாபகத்திற்கு வருகிறது. பொதுவாக நபிமார்களுடைய உடல்கள் அது பாதுகாக்கப்படுகிறது, அது அழிவது கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்கிற அந்த வசியத்தை மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஞாபகப்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம் எது என்று தேடுகிறார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள், அந்த இடம் குறித்து வேறு யாருக்கும் இங்கு விசாரித்தால் தெரிய வாய்ப்பில்லை, ஒரே ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி அந்த கிழவிக்கு மாத்திரமே தெரியும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சென்று விசாரிக்கிறார்கள். அந்த கிழவி மூஸா நபியிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் அந்த இடத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தபன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு நான் காட்ட வேண்டும் என்று சொன்னால் என் கோரிக்கை ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்றினால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், என்ன கோரிக்கை?
நபியாகிய நீங்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வந்த உங்களுடைய அந்தஸ்தில், உங்களுடைய தரஜாக்களில் நாளை மறுமையில் நான் உங்களோடு நெருங்கி இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் அனுமதித்தால், என் கோரிக்கைக்கு நீங்கள் இடமளித்தால் நான் அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறேன் என்று அந்த மூதாட்டி சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிசயித்து போகிறார்கள். இது என்ன, ஒரு சின்ன ஒரு வேலைக்காக வேண்டி, ஒரு சின்ன ஒரு உதவிக்காக வேண்டி இவ்வளவு பெரிய நோக்கத்தையா, இவ்வளவு பெரிய குறிக்கோள்களையா முன்வைப்பது? அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். யா ரப்பே, இந்த மூதாட்டியினுடைய குறிக்கோளை நான் எப்படி நிறைவேற்றுவது, நான் எப்படி இதற்கு இந்த வாக்குறுதி கொடுப்பது என்று கேட்கிற போது ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த மூதாட்டியினுடைய அந்த உறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த குறிக்கோள்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன சொன்னாலும் பின்வாங்குவதாக இல்லை, சரி என்று சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு ஏற்றுக்கொண்டதுமே அந்த மூதாட்டி அந்த இடத்தை சுட்டி காண்பிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள் எடுக்கப்பட வேண்டிய, நாளைய சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் இது போன்ற உயர்ந்த லட்சியத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த அந்த உணர்வுகள் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அந்த இளைஞர்களிடத்தில் உருவாக்கியிருந்தது. அதை நடைமுறைப்படுத்தினார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இளைஞர்கள் அதை செயல்படுத்திய வரலாறுகள் நிறைய ஹதீசுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு 13 வயது ஹஜரத் ரபியா அல்-அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, பெருமானாருக்கு பணிவிடை செய்வது அவர்களுடைய வழக்கம். அவர்களுடைய இரவு நேரங்களிலே அவர்களுக்கு தேவையான தண்ணீர்களை எடுத்து வைப்பது வழக்கம். திருமணமும் நடைபெறுகிறது. ரபியா அல்-அஸ்லமி திருமணம் முடித்திருக்கிறார், புது மாப்பிள்ளையாக இருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவிலே அந்த இளைஞரை அழைத்து சொல்கிறார்கள், உங்களுடைய இல்லற வாழ்வை நீங்கள் தொடங்குங்கள், இன்றைக்குண்டான தேவையை நான் பார்த்துக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி விடுகிறார்கள். தஹஜ்ஜத் நேரத்தில் எழுந்திருந்து பார்க்கிறார்கள், அந்த வாலிபர் வாசலிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார். யா ரசூலல்லாஹ், நான் இல்லத்திற்கு சென்றேன், என்னால் அங்கு இருக்க முடியவில்லை, என்னால் அங்கு நேரங்களை செலவழிக்க முடியவில்லை, இவ்வளவு காலங்கள் உங்களோடு கழித்துவிட்டு என்னுடைய தேவைக்காக வேண்டி நான் எப்படி உங்களை பிரிந்து செல்வது என்கிற அந்த வருத்தத்தில் நான் திரும்பி வந்து விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகாங்கிதம் அடைந்து அந்த தோழரிடத்திலே, சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், சல்லி, என்னிடத்தில் என்ன வேண்டும் கேளுங்கள், எதை கேட்டாலும் தருகிறேன். ரபியா அல்-அஸ்லமி யோசிக்கிறார்கள், எதை கேட்டாலும் தந்து விடுவார்கள். இது போன்ற ஒரு நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கக்கூடிய மிக உயர்ந்த லட்சியத்தை, குறிக்கோளை நாம் கேட்டாக வேண்டும் என்று யூகிக்காமல் யோசிக்காமல் உடனடியாக சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, சுவனத்தில் நாங்கள் உங்களோடு நெருங்கி இருக்க வேண்டும், சுவனத்தில் உங்களோடு என்னை நீங்கள் வைத்திருக்க வேண்டும், இதுதான் என்னுடைய தேவை, என்னுடைய குறிக்கோள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரித்து போகிறார்கள், இவைகள்லாம் உனக்கு கிடைக்கும், அவகைர தாலிக்க, வேறு ஏதேனும் உலக தேவைகள் உனக்கு வேண்டுமா கேள், நான் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், இது ஒன்றுதான் என்னுடைய லட்சியம், இது ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள், தங்களோடு பணிவிடை செய்யக்கூடிய என்னுடைய காலங்களை நான் கடத்துகிறேன் என்று சொன்னால் இதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை இன்றைக்கு நாம் சமூகத்திற்கு நாம் சொல்லுகிறோம், இளைய சமூகத்திற்கு நாம் சொல்லுகிறோம். நம்மளுடைய குறிக்கோள்களும் லட்சியங்களும் இந்த உலகத்தை கடந்து ஆகிரத்தே நம்மளுடைய வாழ்வு செழிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் அங்கீகாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய இளமை பருவங்கள் அது நல்ல முறையில் இந்த உலகத்தில் கழிக்கப்பட்டது, நம்மளுடைய இளைய பிரயாணங்கள் அது சமூகத்திற்கு நல்ல முறையில் பயன்பட்டது, இது அல்லாஹ்வினால் பொருத்திக் கொள்ளப்பட்டது என்கிற உயரிய சிந்தனையோடு இந்த இளைஞர்கள் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்வதைப் போல இந்த இளமை பருவம் என்பது இருக்கிறதே, அது 2 பலவீனங்களுக்கு இடையிலே கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலிமையான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة وشيبا. அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான். முதல் பலவீனம் குழந்தை பிராயம், பிறகு அல்லாஹ் உங்களுக்கு வாலிபத்தை தந்தான், அது குவத், வலிமை நிறைந்த ஆற்றல் நிறைந்த ஒரு பருவம். பிறகு நீங்கள் மறுபடியும் முதுமை என்கிற பலவீனத்தை அடைகிறீர்கள்.
இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியிலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வலிமையான ஒரு வாழ்வு இது எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை ரப்புல் ஆலமீன் இளைஞர்களுக்கு சுட்டி காட்டுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய இளைய சமூகம் இறைவன் விரும்புகிற நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமயம், நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகள், இவைகளையெல்லாம் இன்றைக்கு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? நாம் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நடவடிக்கைகளும் அது இறைவனிடத்தில் அங்கீகாரத்தை பெற்றுத் தருமா என்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு இன்றைக்கு இளைஞர்கள் பயணிக்க வேண்டும். இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உயர்ந்த விஷயங்களை, உயர்ந்த குறிக்கோள்களை அல்லாஹ் நேசிக்கிறார். நம்மிடத்தில் உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதை நோக்கி செல்லக்கூடிய நல்ல வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். வயக்கரஹு சஃபாத்திஹா. வெறுக்கத்தக்க விஷயங்களை, நமது உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் இளமைக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான் என்கிற வார்த்தையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நிதானமாக இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம். நமது இளைஞர்களுடைய வாழ்வுகள் கொஞ்சம் பணம் காசுகள் அதிகமாக கிடைத்து விட்டால், நிறைய சம்பாதிக்கிறோம் என்று வந்துவிட்டால் அவர்களுடைய நோக்கங்களும் குறிக்கோள்களும் எவ்வளவு குறுகியதாக அமைந்து விடுகிறது. இந்த தமிழகத்திலேயே யாரும் பயன்படுத்தாத அந்த இருசக்கர வாகனத்தை நான் பயன்படுத்த வேண்டும். இந்த தமிழகத்திலேயே யாரும் உண்ண முடியாத, உண்டிருக்க முடியாத, சுவைத்திருக்க முடியாத ஒரு உயர்ந்த உணவை நான் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடைய குறிக்கோள்களும் லட்சியங்களும், தங்களுடைய வருமானங்கள் இந்த வழியிலே செலவிட வேண்டும் என்கிற அந்த பார்வைகள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலே பார்க்கிறோம். கல்லூரிக்கான விடுமுறைகளை எப்படி அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயர்தரமான உணவகங்களிலும் உயர்தரமான உணவுகளை உட்கொண்டும் அங்கே அரட்டை எடுத்துக் கொண்டும் தங்களுடைய நேரங்களை வீணாக செலவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை இன்றைக்கும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான இளைஞர் சமுதாயமே, மிகப்பெரிய பொறுப்புகளும் சவால்களும் நிறைந்த ஒரு உலகமாக இன்றைய உலகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு வாழ்வுரிமை சந்தேகத்திற்கிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நமது குடியுரிமை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுபோன்ற ஒரு சந்தர்ப்பங்களில் நாம் எதை முன்னெடுக்க வேண்டும், யாருடைய வழியை பின்பற்ற வேண்டும்? உலமாக்கள், ஆளும் பெருந்தகைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களால் நமக்கு என்ன என்ற உதவிகளை செய்ய முடியும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கம் இன்றைக்கு இளைஞர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு சில மணி நேரங்கள் கோஷங்களை எழுப்பிவிட்டால் தேசத்திற்கு நாம் பெரிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டோம் என்கிற ஒரு இருமாப்போடு நீங்கள் இருந்துவிடக்கூடாது. ஒரு பெரிய ஒரு நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இதுவல்ல உங்களுக்கு நிரந்தர தீர்வு. நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய முயற்சிகள் நிறைய இருக்கிறது. நிறைய வரலாறுகள் அதற்கு வழிகாட்டுதல்களாக நமக்கு இருக்கிறது. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் எப்படியெல்லாம் சோதனைகளை இளைய சமுதாயத்தினர்கள் கடந்து சென்றார்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்கள், சிக்கல்களில் இருந்து எப்படி தங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறுகள் நிறைய நமக்கு இருக்கிறது. வரலாறுகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். இளைய சமூகத்தினர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரங்களில் நல்வழியில் செலவிட வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, சமூகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக வேண்டி எத்தனை போராளிகள் எப்படியெல்லாம் தங்களுடைய வியூகங்களை வகுத்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற இந்த வரலாற்று வரிகள் உங்களுடைய பார்வைகளுக்கு பட வேண்டும். அருமையான பெருமக்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். இந்த இளமை பருவத்தை 2 முறையாக பார்க்கலாம். ஒன்று வயதை வைத்து முடிவு செய்யலாம், இன்னொன்று மன வலிமையை வைத்து முடிவு செய்யலாம். வயதை வைத்தும் இவர் வாலிபர் என்றும் சொல்லலாம். அவர் செயல்படுகிற செயல்பாடுகளை வைத்து எத்தனை வயதை கடந்தவராக இருந்தாலும் கூட மனவலிமை பெற்ற வாலிபர் என்றும் போற்றப்படுகிறது வரலாறுகளில். லிபிய அரசை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி போராடிய உமர் முக்தாருடைய வரலாற்றை வாசித்து பாருங்கள். 80 வயது. எவ்வளவு மன உறுதியும் மன வலிமையும் பெற்றிருந்தால் இந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு அதுபோன்ற ஒரு முதிர் சூழ்நிலையிலும் கூட இந்த சமூகத்தை கையில் எடுத்திருப்பார்கள். அந்த போர் சிந்தனையை கையில் எடுத்திருப்பார்கள். அவர்கள் தூக்கிலிடுகிற போது அவர்களுடைய வயது 90 வயது வரலாறுகள் சொல்கிறது. எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வலிமையான பருவம் என்பது இருக்கிறதே, இது போன்ற ஒரு உயரிய நோக்கங்களை வழிநடத்தக்கூடியதாக, ஒரு உயரிய லட்சியங்களை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கிறது. அங்கேக்குரிய பெருமக்களே,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்ற ஒரு சமூகத்தை தான் உருவாக்கினார்கள். அதுபோன்ற ஒரு சமூகத்தை தான் மீட்டெடுத்தார்கள். இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். உங்களால் முடியும். பெரும் பெரும் பேரரசரை வெல்லக்கூடிய ஒரு பெரும் பெரும் பேரரசை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியும் ஆற்றலும் இளைஞர்களுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். எத்தனை வரலாறுகள் வேண்டும் உங்களுக்கு? எத்தனை சிந்தனைகள் நமக்கு இருக்கிறது தெரியுமா? வரலாற்று வரிகளிலே மின்னிக் கொண்டிருக்கிறது. ஆச்சரியப்படத்தக்க வகையிலே இவ்வளவு பெரிய பேரரசுகளை இவ்வளவு இளம் வயதிலே இவர்களால் மீட்டெடுக்க முடியுமா? தாரிக் இப்னு ஜியாத் வரலாறுகளில் எழுதுகிறார்கள். 23 வயதை மாத்திரமே பெற்றவர் தாரிக் இப்னு ஜியாத். ஸ்பெயின் தேசத்தை எதிர்த்து தன் படையை எடுத்துச் செல்கிறார். ஸ்பெயின் தேசம் மிகப்பெரிய ஒரு பேரரசு. அவைகளை எதிர்த்து அந்த நாட்டை அந்த தேசத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி தாரிக் இப்னு ஜியாத் தன் மக்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த வழியிலே ஒரு வீர உரை நிகழ்த்துகிறார் மக்களுக்கு. ஒரு 23 வயது வாலிபர் சொல்லுகிறார், ஐயுஹன்னாஸ் ஐனல் மஃபர், இனிமேல் நீங்கள் எங்கே விரண்டு ஓட முடியும்? உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். நீங்கள் பயணித்து வந்திருக்கக்கூடிய இந்த பாதை கடல் பயணம், உங்களுடைய கப்பல்களை எல்லாம் நீங்கள் எரித்து விட வேண்டும். உங்களுக்கு பின்னால் கடல் தண்ணீர், உங்களுக்கு முன்னால் எதிரி. நீங்கள் இந்த யுத்தத்திலிருந்து நினைத்தால் சிதறி ஓடவும் முடியாது. நீங்கள் எதிர்த்து நின்றாக வேண்டும், எதிரிகளை எதிர்த்து போரிட்டாக வேண்டும். எனவே நீங்கள் வாகடித்து வந்த கப்பல்களை எரித்து விடுங்கள், நீங்கள் வெற்றியோடு மாத்திரமே திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வீர உரையை நிகழ்த்தியவர் தாரிக் இப்னு ஜியாத். வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு பக்குவம் பெற்றிருப்பார்கள், எந்த அளவுக்கு உயர்ந்த சிந்தனை கொண்டிருப்பார்கள். நோக்கம், நாம் கால் வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது வெற்றி மாத்திரமே நமக்கு திரும்ப வேண்டும் என்று கிடைக்கக்கூடிய அந்த உன்னதமான சிந்தனைகளை போட்டு வளர்த்தவர்கள் சங்கைக்குரிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாசறையில் வளர்த்தெடுத்தார்கள் இளைஞர் சமுதாயத்தை. இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நிறைய வரலாறுகளை போதித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரியான மாற்றங்கள் நமது இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? பெரும் பெரும் பேரரசு மன்னர்கள் எல்லாம் வியந்து போகிற அளவுக்கு ஒரு இளைஞர்களுடைய சிந்தனைகள் இவ்வளவு வீரியம் உள்ளதாக இருக்க முடியுமா என்று அசந்து போகக்கூடிய அளவிற்கு தங்களுடைய சமூகத்தினுடைய பொறுப்புகளையும் தங்களுடைய நோக்கங்களையும் இஸ்லாம் சொல்லுகிற அந்த அழகிய பண்பாடுகளையும் மிக நயமான முறையிலே எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு பய உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு நடுக்க சிந்தனையும் இல்லாமல் மிக தெளிவாக எந்த சபையாக இருந்தாலும் இறைவனை முன்னிறுத்தி அங்கே செயல்படுத்தினார்கள், அங்கே எடுத்து வைத்தார்கள் தங்களுடைய வாதங்களை. வரலாறுகள் சொல்லுகிறது. அருமையான பெருமக்களே, என்றும் காண கிடைக்காத மிக உன்னதமான வரலாறுகள். பாரசீக மன்னராக இருக்கக்கூடிய ருக்கும் அந்த படையை சந்திப்பதற்காக வேண்டி, அந்த சபையை எதிர்கொள்வதற்காக வேண்டி செல்கிறார் ஒரு வாலிபர். பல ஹதீஸ் கிரந்தங்களிலே காண கிடைக்காத ஒரு பெயர் ரிபிகி இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர். ஒரு சின்ன வயதுடைய ஒருவர் தன் சபையிலே தன் சமூகத்திலே வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த மன்னர் கேட்கிறார், சொல்லுங்கள், உங்களுடைய நோக்கம் என்ன? எந்த ஒன்றாக இருந்தாலும் நோக்கங்கள் சரியாக இருக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? தெளிவாக அந்த சபையில எடுத்துரைக்கிறார்கள். ரிபிகி இப்னு ஆமிர், இப்னு ஹஸ்ஸனா, அல்லாஹ் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த உம்மத்திற்கு. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இல்லாஹ் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான் அல்லவா? சிறந்த உம்மத்தாராகிய அல்லாஹ் எங்களை தேர்வு செய்து இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மிக பெரும் பொறுப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிற போது மனிதர்கள் மனிதனுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த சிந்தனையிலிருந்து அல்லாஹுக்கு மாத்திரமே அவர்கள் தலை வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு மாத்திரமே அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், வேறு யாருக்கும் அவர்கள் தலை புரிய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற சிந்தனைகளை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக வேண்டி, அந்த நிலையிலிருந்து மக்களை நாங்கள் வெளியேற்றுவதற்காக வேண்டி, அதுபோன்ற அடிமைத்தனத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்கிறார்கள். இரண்டாவது நோக்கம், மின் ஜௌரில் அதியான், சமயங்கள் போதிக்கக்கூடிய, மதங்கள் போதிக்கக்கூடிய பல்வேறு விதமான அநீதங்களிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. சமயங்கள் என்கிற பெயரால், மதங்கள் என்கிற பெயரால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய இன்னல்கள் தங்களுக்கு தாங்களே துன்புறுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல்.
பாதைசாரியாக செல்லக்கூடியவர்களிடத்தில் கேட்டு பாருங்க. இறைவனை அடைகிறோம், கடவுள்களை நெருங்குகிறோம் என்கிற பெயரால் தங்களை எவ்வளவு தூரம் வருத்தி கொண்டு பாதைசாரியாக நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சமய போதனைகள் இதுபோன்ற அநீதங்களிலிருந்து மக்களை பாதிப்பதற்காக வேண்டி, அவர்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். மின் ஜவுலில் அதியான் இலா அத்லில் இஸ்லாம், நீதமுள்ள இஸ்லாத்தின் பக்கம் அநீதம் இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமிர் இப்னு ரபீஇ சொல்கிறார், மின் வீசி துன்யா இலா சிஅத்திஹா, இந்த நெருக்கடியான இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விசாலமான ஒரு உலகத்தின் பக்கம் இந்த மக்களை நாங்கள் கொண்டு செல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். மிக உயர்ந்த 3 லட்சியங்கள், மிக உயர்ந்த 3 நோக்கங்கள், அவைகளை சபைகளை முன்னெடுத்து வைக்கிறார். ருத்துவனுடைய சபைக்கு முன்னால் வீர தீரத்தோடு பதிவு செய்யக்கூடிய இந்த வரலாற்று வரிகள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல்களாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இளமையைத்தான் இன்றைக்கு சமூகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் தான், இது போன்ற ஒரு விவேக சிந்தனை உள்ளவர்கள் தான் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவையானவர்களாக இருக்கிறார்கள். வெறும் மன விருப்பத்திற்கும் மன இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு போயிருக்கக்கூடிய அதுபோன்ற இளைய சமூகத்தை இன்றைக்கு சமுதாயம் அது வெறுக்கிறது. அவர்களுடைய நடைமுறைகள் இன்றைக்கு நமக்கு முக சுழிவை ஏற்படுத்துகிறது. இந்த இளைய சமுதாயத்தினர்கள் கிடைத்திருக்கக்கூடிய வலிமை பருவத்தை இன்றைக்கு எப்படி வழிநடத்தப் போகிறார்களோ என்கிற ஒரு கவலை சிந்தனைகள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இளைஞர்களுக்கு சிந்திக்க வேண்டும், அவர்கள் நிறைய படிப்பினை பெற வேண்டும், முன்னோர்களுடைய வரலாறுகளை வாசிக்க வேண்டும், அவர்களுடைய வரலாற்று தெளிவுகளிலிருந்து, அவர்களுடைய வரலாற்று சரிதைகளிலிருந்து நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு குறுகிய வரலாறுகள் அல்ல, நம்மளுடைய வாழ்வு ஒரு குறுகிய நோக்கம் கொண்டதல்ல. அல்லாஹ் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய, அவன் தந்திருக்கக்கூடிய இந்த வலிமைகள் இந்த சமூகத்திற்கு முழுக்க பயன்பட வேண்டும் என்கிற ஒரு உயரிய லட்சியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தேவையாக இருக்கிறது என்கிற அந்த உன்னத செய்திகளை இன்றைய ஜனவரி 12 சந்திக்க இருக்கக்கூடிய இந்த தேசிய இளைஞர்கள் தினத்தினுடைய செய்தியாக நாம் இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் பதிவு செய்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய கோரிக்கைகளை, நம்மளுடைய சிந்தனைகளை, நம்மளுடைய போராட்டங்களை இதுபோன்ற இளைஞர்களுடைய நல்ல எழுச்சியின் மூலமாக, அவர்களுடைய நல்ல சிந்தனையின் மூலமாக நாளைய சமுதாயத்தை நல்ல முறையிலே வழிநடத்தி செல்லக்கூடிய, நாளைய சமுதாயத்திற்கு நல்ல முறையிலே தலைமையேற்று இருக்கக்கூடிய அந்த உயரிய சிந்தனை உள்ள நல்ல மக்களாக அல்லாஹ் நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.